ஆபிரகாம் தேவனுடைய அழைப்பை பெற்றான். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். அதுபோல அவன் தன் குடும்பம் தனக்குண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கர்த்தர் காட்டுகிற இடத்துக்கு நேராய் கடந்து சென்றான். அப்படி தேவனுடைய அழைப்பை பெற்று, தேவனுடைய தரிசனத்தை பெற்று, தேவனுடைய வார்த்தையை பெற்று, தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் கடந்து போனான். அப்படிப்பட்ட ஒரு ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து பார்த்து வரும்போது 14வது அதிகாரம், ஆதியாகமம் 14வது அதிகாரத்திலே லோத்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டான் என்று சொன்ன உடனே லோத்துவுக்காக புறப்பட்டு செல்லுகிறான் ஆபிரகாம். தன்னிடத்திலே தன்னுடைய கைப்பிடிந்த 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து லோத்துவை மீட்கும்படிக்கு புறப்பட்டு போகிறார். அவர் போனது போல லோத்து அந்த சோதோம் மக்கள் எல்லாரையும் கொண்டு வந்து விட்டார். அவ்வளோ ஒரு பெரிய வெற்றியை பெற்று வந்த உடனே அந்த இடத்துல பெரிய மீட்பு உண்டாயிற்று. ஆபிரகாமுக்கு பெரிய சந்தோஷத்தில் ஒருவேளை போயிருப்பாரான்னு தெரியல. இருந்தாலும் தன் சகோதரனின் மகன் என்று சொல்லுகிற அந்த பாசத்தின் நிமித்தமாக போய் மீட்டு வந்து விட்டார். அந்த இடத்துல மீட்டு கொண்டு வந்த பிறகு அந்த சோதோமின் ராஜா சொல்றாரு, நீர் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளும், இந்த ஜனங்களை மட்டும் எனக்கு தாரும். ஏனென்றால் அந்த சோதோமின் ராஜாவுக்கு மிகப்பெரிய பெரிய ஒரு விடுதலை இது. திடீரென்று தான் அறியாத ஒரு இடத்திலிருந்து தனக்கு ஒரு ஆதரவு கிடைத்தது. அதிலே அவன் மீட்கப்பட்டான். மீட்டு வரப்பட்ட உடனே சரி, எனக்கு பொருட்களாவது எப்பவுமே சம்பாதிக்கல, அந்த மக்கள் எல்லாம் இருக்கிறாங்களே அது போதும் அப்படின்னு நினைச்சான். ஆனால் ஆபிரகாம் சொல்லிட்டாரு, இல்லை, ஆபிரகாமை நீர் ஐஸ்வர்யவான் ஆக்குனேன் என்று சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் ஒரு பாதரட்சியின் வாரையாகிலும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். ஹல்லேலூயா! எவ்வளோ உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு உறுதி பார்த்தீங்களா? கர்த்தர் தான் என்னை ஐஸ்வர்யமாக்க வேண்டும், மனுஷன் என்னை ஐஸ்வர்யவானாக்குனேன் என்று சொல்லக்கூடாது. ஒருவேளை நினைச்சிருப்பார் ஆபிரகாம், தனக்கு கொஞ்சம் தந்து விட்டு சோதோமின் ராஜா சொல்லலாம் இல்லையா, நான் ஆபிரகாமுக்கு இது கொடுத்தேன் அது கொடுத்தேன், அப்போ நீர் என்னை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்கிற பெயரே எனக்கு வேண்டாம், அந்த அம்சமே எனக்கு வேண்டாம். ஒரு சரடு அப்படின்னா கயிறு, ஒரு பாதரட்சையின் வார்னா இந்த ஷூல லேஸ் இருக்கு இல்லையா, அந்த பாதரட்சையின் வார், இது கூட எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டார். அப்புறம் அவரவர் சாப்பிட்டாங்க. பங்கு சிலருக்கு கொடுக்க சொன்னார். ஆபிரகாம் சாப்பிட்டதா சொல்லப்படவில்லை, சாப்பிட்டாரா இல்லையா என்று தெரியவில்லை. அப்படி ஒரு யுத்தம் பண்ணி ஜெயத்தை ஒரு அந்நிய ராஜாவுக்கு தன் சகோதரன் மகனுக்காக போன இடத்துல அப்படி பெற்று கொடுத்து வந்த ஆபிரகாம் அவர் இருக்கிறார். அவர் இருக்கும்போது அந்த 15வது அதிகாரம் ஆரம்ப பகுதியிலே நாம் படிக்கிறோம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, இந்த காரியங்களெல்லாம் முடித்துவிட்டு இரவு நேரமாக இருக்கும், கூடாரத்திலே ஆபிரகாம் அமைதியா இருந்து கொண்டிருந்திருப்பார், படுத்திருப்பார். கர்த்தர் தரிசனமாகிறார், ஒரு பிரத்யட்சமான தரிசனம். அந்த தரிசனமாகி வார்த்தைகளை கொடுக்கிறார், வார்த்தைகளை பேசுகிறார். வார்த்தைகளை பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். நான் உனக்கு பெரிய கேடகமா இருக்கிறேன், மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு கேடகம் அப்படின்னா ஒரு பாதுகாவல், ஒரு அடைக்கலம். மகா பெரிய பலன் என்று சொல்லும்போது எக்ஸீடிங் கிரேட் ரிவார்டு என்று சொல்லி இருக்குது. பலன் என்று சொன்னால் இந்த பலத்தை அல்ல, ஒரு பரிசு, ஒரு சன்மானம், அதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு வெகுமதி என்று வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா அதற்கு அன்றைய தினம் அந்த சமயத்தில் தான் ஆபிரகாம் யுத்தம் பண்ணி அந்த சோதோமின் ராஜா தருகிறேன் என்று சொன்னப்புறம் கூட ஒன்றுமே பெற்றுக்கொள்ளாமல் திரும்பி வந்தார். அப்போ அவர் அன்னைக்கு யுத்தம் பண்ணி அவருக்கான சன்மானம் அல்லது வெகுமதி அல்லது பரிசு எதுவுமே கிடைக்கவில்லை, வெறுமையா வந்திருக்கிறார். அந்த ராத்திரியிலே கர்த்தர் தரிசனமாகி அவருக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகம். ஒருவேளை அந்த 5 ராஜாக்கள் அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள், அவங்களுடைய மறுபடி ஏதாவது வருமா என்னவென்று தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு பாதுகாவல், நான் உனக்கு கேடகம். ஒரு யுத்தம் செய்கிற ஒரு மனுஷனுக்கு கேடகம் மிக முக்கியம். அப்ப நீ யுத்தம் செய்திருக்கிறாய் ஆபிரகாமே, உனக்கு நான் கேடகமாயிருக்கிறேன், உனக்கு நான் கேடகமாயிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, மகா பெரிய பலன், மகா பெரிய வெகுமதி, மகா பெரிய பரிசு, மகா பெரிய சன்மானம்.
அது நான் உனக்கு அப்படி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த இடத்துல இது நம்முடைய செய்தியின் காரியம் அல்ல, ஆனால் இதில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை, அவர் வந்து சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது நமக்கு கூட ரொம்ப தைரியமாக இருக்கும். சில நேரங்களிலே நீங்கள் உங்களுடையவர்களுக்காக, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களுக்காக, ஆபிரகாம் எப்படி அந்த லோத்துவுக்காக போய் யுத்தம் பண்ணி பெரிய ஜெயத்தை பெற்று எல்லாவற்றையும் மீட்டு வந்தானோ, அதுபோல நீங்களும் சில நேரங்களிலே ஜெபத்திலே சிலருக்காக போராடுகிறீர்கள். சிலருக்கு அவங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், ஆனா நீங்க அவர்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்கள். அவர்கள் வாழ்க்கையில நன்மை நடக்கிறது. அந்த நன்மை நடக்கும்போது நீங்க ஜெபித்து தான் அந்த நன்மை கிடைத்தது என்றும் அவர்களுக்கு தெரியாம இருக்கலாம். இல்ல தெரிந்தும் கூட உங்களுக்கு அதனால பெரிய உங்களுக்கென்று ஒரு உலக பிரகாரமான இல்ல ஒரு நன்மை கிடைக்காமல் இருக்கலாம். அப்போ சில நேரத்தோணும், இத்தனை நாள் உபவாசம் பண்ணேன், இவ்வளோ நாள் நான் ஜெபித்தேன் என்று உங்கள் மனதில் ஒரு சின்ன எண்ணம் இருக்கும். இன்னும் வேறு சில காரியங்களுக்காக நீங்க பாரத்தோடு ஜெபித்திருக்கலாம். சபைக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், எவ்வளவோ விஷயங்களுக்காக, ஒவ்வொரு சாட்சிகள் எல்லாம் என்றால் ஜெப குறிப்புகள் கேள்விப்படும் போது எவ்வளவோ போராடி யுத்தம் செய்கிற ஒரு ஜெபத்தை செய்யும் போது கர்த்தர் அதில் வெற்றியை தரும்போது உடனடியாக உங்களுக்கு சில பிரத்யட்சமான பிரதிபலன், நன்மை, வெகுமதி கிடைக்காமல் இருக்கலாம். நாம் அதை எதிர்பார்த்து ஜெபிக்கிறது இல்லை, அப்படிதானே? ஆமேன். அப்படிதான் கிடைக்கும்னு நினைக்கிறோமா? இல்லை, காரியம் நடக்கணும், வெற்றி கிடைக்கணும், அதிசயம் நடக்கணும், சுகம் உண்டாகணும், அப்படி அந்த ஒரே கொள்கையில தான் நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். உண்மைதானே? அப்போ அப்படி நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி வார்த்தையினால் பேசினது போல உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அந்த ஆபிரகாமேன்ற இடத்துல உங்க பேரை போட்டு வாசிச்சுக்கோங்க. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. சில நேரம் ரொம்ப ஒரு உரிமையோடு ஜெபிக்கும் போது எந்த அளவுக்கு அந்த போர்க்களத்தில் முன்னணியில் நிற்கிறோம் என்பதை நாம் பல நேரம் புரிந்து கொள்ளுகிறதில்லை. சத்ருவின் கிரியையோடு கூட இல்ல சில வஞ்சகமான செயல்களுக்கு விரோதமாக ரொம்ப பிடிவாதமா, அது ஆண்டவருடைய கிருபை தான். ஆனா நம்ம போர் முனையில் நிற்பது போல யுத்த களத்தில் முன்னணியில் நிற்கும் போது என்ன நடக்கும்? அந்த யுத்த ஆயுதங்கள் புறப்பட்டு வரும்போது சில நேரத்தில் முன்னணி வீரனின் மேல் படுகிறது. சில சூழ்நிலைகள் அப்படி வரும். அப்போ இப்படிப்பட்ட போர்முகத்தில் நிற்கிற ஒரு நிலைமை உங்க குடும்பத்தின் ரட்சிப்புக்காக இருக்கலாம், உங்க புருஷனுடைய ரட்சிப்புக்கு, பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்கு, ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க வச்சு ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறீங்க. அதே நேரம் அவங்கள பிடித்து வைத்திருக்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகளுக்கு விரோதமா நம்ம நிற்கிறோம். அப்போ அப்படி நிற்கும் போது கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். சில நேரத்துல ஒரு சின்ன இது வரும், இந்த போராட்டம் என்ன தாக்கிருமோ அப்படி யாருக்காவது மனசுல வருதா? உங்களுக்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். கேடகம்னா உனக்கு பாதுகாப்பு. அந்த பிசாசுக்கு விரோதமா நீ போர் முனையில நிற்கிற, அந்த ஆத்துமாவை கட்டி வைத்திருக்கிற அந்த சத்ருவுக்கு விரோதமாக, அந்த ஆத்துமாவின் ரட்சிப்புக்காக நீ முன்னணியில நிற்கிற. ஆனா உன்னை அந்த சத்ருவின் தாக்குதல் ஒன்றும் செய்யாது, ஏனெனில் நானே உனக்கு மகா பெரிய கேடகம். நம்ம ரோட்ல போகும்போது பிள்ளைகளை கூட்டிட்டு போனோம்னா, நாய் இது மாதிரி எதையாவது பார்த்தா பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? அப்படி நம்ம பக்கத்துல மறைந்து கொள்ளுவார்கள். இது போல ஆண்டவர் சொல்றாரு, நீ யுத்தம் பண்ற, நீ தனியா நிக்கிறேன்னு நினைக்காத, உனக்கு முன்பாக நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறீங்களா? சிலர் இந்த 11 மாதமும் யாருக்காகவாவது, எந்த ஆத்துமாவுக்காகவாது, ஏதாவது ஒரு நல்ல செயலுக்காக, நன்மையான காரியத்துக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா? பலர் அப்படி யுத்தம் பண்ணிட்டே தான் இருக்கிறீங்க. சிலருக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்திருக்கிறார், பலருக்கு வெற்றி காத்திருக்கிறது. இந்த 1 மாதமும் கூட விட்டுறாதீங்க, தொடர்ந்து யுத்தம் பண்ணுங்க. ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் நிற்கிற யுத்த களத்திலே, நீங்கள் செய்கிற இந்த ஜெப யுத்தத்திலே, முழங்கால் யுத்தத்திலே கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வெற்றியை தருகிறவர், வெற்றியை தர்றது அவர்தான். ஆனா போராட வேண்டியது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்படி எதிர்த்து நிற்கும் போது கர்த்தர் நம் முன்பாக நிற்கிறார். மட்டுமல்ல, இப்படி சில வேலைகளை செய்யும் போது, இப்படி சில யுத்தத்தை செய்யும் போது நமக்கு சன்மானம் கிடைக்கவில்லையே, பலன் இல்லையே என்று கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தரே பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் பெரிய ரிவார்டா நமக்கு இருக்கிறார், பெரிய ஒரு பரிசு, பெரிய ஒரு சன்மானம் அவராக இருக்கிறார். சரி, நம்முடைய வார்த்தைகளுக்குள்ளாக வருவோம்.
இவ்வளோ வார்த்தைகளை கர்த்தர் அவரிடத்துல வந்து சொல்லுகிறார். சொன்ன உடனே அந்த இடத்துல நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். ஆபிரகாம் அதற்கு சொல்ற பதில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இவ்வளோ யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்தாச்சு. இந்த இடத்துல கர்த்தர் வலிய வந்து நின்று, நான் உனக்கு பலனா இருக்கிறேன்ப்பா, நான் உனக்கு பாதுகாவலா இருக்கிறேன்ப்பா என்று சொல்லும்போது வழக்கமா ஆபிரகாம் என்ன சொல்லி இருக்கணும்? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே நீர் எனக்கு பாதுகாவலா இருக்கிறீரே, அந்த சத்துருக்கள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, யுத்தம் செய்து நான் ஒண்ணுமே வாங்கிட்டு வரல, ஆனா எனக்கு மகா பெரிய பலன்னு சொல்லிட்டீரே, இதை விட பலன் என்ன வேணும், அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார்? நாம் அதை தொடர்ந்து வாசிப்போமா? 2-3 வசனங்களை வாசிப்போம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, போதும். இந்த பகுதியிலே ஆபிராமின் பதிலை பார்த்தீர்களா? நாம் அதை பார்த்து ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த நாட்களில் நம்முடைய சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்குது. நம்மோடு கூட பேசும்படி தான் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். இதில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் அப்படி ஒரு பெரிய பரிசாக பாதுகாவலாக ஆபிராமுக்கு முன்னால் போய் நிற்கும் போது ஆபிராம் சொல்லுகிற பதிலை பார்த்தீர்களா? உலக பிரகாரமான நாம் இப்படி யாருக்காவது சொல்லும்போது அவங்க வேற மாதிரி ஏதாவது பேசினா உடனே, நான் உனக்கு எவ்வளோ ஆசையா இவ்வளவு கொண்டு வந்திருக்கிறேன், நீ வேற எதெல்லாமோ பேசுறியே அப்படின்னு நினைப்போம். ஆனா கர்த்தர் இந்த வார்த்தைகளை பொறுமையா கேட்டு அதுக்கும் பதில் சொல்றார். ஆபிரகாமுடைய பதிலை இதில் பார்க்கும்போது அவர் உடனே கேட்கிறார், அடியேனுக்கு என்ன தருவீர்? ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன், நானே பரிசா வந்துட்டேன், நானே வந்துட்டேன். உலகம் முழுவதுக்கும் சொந்தக்காரர், சர்வலோகத்தையும் சிருஷ்டித்தவர், அகிலாண்டத்தையும் வழி நடத்துகிறவர், இவ்வளோ பெரிய ஆண்டவர், வெள்ளிக்கும் பொன்னுக்கும் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன், அவர் வந்த ஆபிரகாம் முன்னால நான் உனக்கு மகா பெரிய பரிசு என்று சொல்லும்போது ஆபிரகாம் கேட்கிறாரு, அடியேனுக்கு என்ன தருவீர், என்ன தருவீர்? நம்ம இதை அப்படி பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையும் அப்படி ஒப்பிட்டு பார்த்தா நாம் பல நேரங்களில் நாமும் அப்படி தான் இருக்கிறோம். அடுத்து சொல்றாரு, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. இப்போ நமக்கு புரியும். ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு பரிசு, நானே உனக்கு சன்மானம்னு சொல்றாரு. ஆனா இவருக்கு ஒரு 1 பாயிண்ட் ப்ரோக்ராம் இருக்குது. பிள்ளை வேணும், பிள்ளை வேணும், குழந்தை வேணும், குழந்தை வேணும், எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, எனக்கு புத்திர சந்தானம் இல்லை, நீர் இதுவரை எனக்கு தரல. இதே எண்ணத்துல இருக்கிறதுனால ஆண்டவர் பேசின வார்த்தைகள் ஆபிரகாமுக்குள் சரியாக இறங்கவில்லையோ என்னவோ தெரியவில்லை. அவர் கேட்கிறாரு, முதல் கேள்வி, அடியேனுக்கு என்ன தருவீர்? 2வது சொல்றாரு, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அப்புறம் சொல்றாரு, திருப்பி விடவே இல்லை, ஆண்டவரை பேசவோ பதில் கொடுக்கவோ இல்லை. இவருக்குள்ள ஒரு காரியம் இருக்குது. கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு 85 வயது இருக்கும் இந்த சமயத்திலே. அவர் திரும்பவும் சொல்றாரு, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், இந்த எலியேசரின் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே, அவன் வீட்டில் ஒரு உண்மையுள்ள விசாரிப்புக்காரன் இருக்கிறான், அவனை கொஞ்சம் கோட் பண்ணி அவனை சுட்டி காட்டுறாரு. இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. அடுத்த, தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. ஆண்டவரே மகா பெரிய பலனாய் வந்து நிற்கும் போது ஆபிரகாம் கேட்கிற ஒரு சின்ன காரியம் தான் ஆண்டவருடைய பார்வை. நம்முடைய பார்வையில் இது பெரிய காரியம், கர்த்தருடைய பார்வையில் ஒரு சின்ன காரியம்தான். அவர் கேட்கிறாரு, எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான். அப்படி ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டார், நல்ல ஒரு வரைபடம். எதற்காக? தனக்கு ஒரு இல்லாமை, தனக்கு பிள்ளை இல்லை. இதுதான் இப்போ ஆபிரகாமுக்குள்ள எப்பவும் ஓடிட்டே இருந்திருக்குது. அவர் இவ்வளோ பெரிய யுத்தத்தை செய்ய போனார், ஆனால் அந்த பாராட்டணும், எனக்கு தான் பிள்ளை இல்லையே, இந்த லோத்து தான் என் கூட இருக்காம போயிட்டானே அப்படிலாம் அவர் நினைக்கல. அவன் பிடிப்பட்டான், சிறைப்பட்டான் என்றோடனே ஓடி போய் மீட்டு கொண்டு வந்தாச்சு. வந்து இருந்தோம் அப்போ ஆபிரகாம் அந்த நினைவிலேயே தான் கூடாரத்திலே இருக்கிறார். அப்போ கர்த்தர் இதை கேட்கிறார். அவர் ஒரு பெரிய ஒரு ஆசையோட ஆபிரகாம் முன்னால வந்து நிற்கிறாரு. ஆனா ஆபிரகாம் வித்தியாசமா பேசுறத ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்.
வெளிப்படையா பார்க்கும்போது ஆபிரகாம் ஒரு பெரிய யுத்த வீரனாக அன்னைக்கு தென்பட்டான். சோதோமின் ராஜாவுக்கும் அங்குள்ள குடிகளுக்கும் பார்க்கும்போது பயங்கரமான ராஜா ஆபிரகாம், பயங்கரமான ராஜாவா இருக்கிறாரே. ஒரு 318 ஆட்களை கொண்டு வந்து இவ்வளோ பேர் அடிச்சு எங்களெல்லாம் மீட்டு கொண்டு வந்துட்டாரே, இவ்வளோ பெரிய பலசாலி பராக்கிரமசாலி என்று மக்களுடைய பார்வையிலே மிக பெரியவராக, பராக்கிரமசாலியாக, ஒரு பெரிய ராஜா மாதிரி தெரிகிறார். ஆனா அறை வீட்டுக்குள், கூடாரத்துக்குள் அவருடைய உள்ளம் கூனி குறுகி போயிருந்ததா இருந்தது. ஆனா அதை கர்த்தர் பார்க்கிறார். அந்த நேரத்துல வந்து தரிசனமாகிறார். தரிசனமாகி வார்த்தையை சொல்றார், நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு மகா பெரிய பலன் என்று சொல்றார். அதுக்கு ஆபிரகாம் ஒரு மாறுத்திரமும் சொல்ல, ஒரு நன்றி சொல்ல. ஆனா ஆண்டவர் கோபப்படவே இல்லை. ஆபிரகாம் பேசின இந்த 5 வார்த்தைகள், நீங்க 5 வாக்கியங்கள், அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, இந்த எலியேசரின் வீட்டு விசாரணை கர்த்தரானே இருக்கிறானே, தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, என் வீட்டில் பிறந்த இந்த பிள்ளை எனக்கு முன் சுதந்திரவாளியாய் இருக்கிறான். இந்த 2-3 வசனங்கள்ல மடமடன்னு ஆபிரகாம் அவருடைய இருதயத்துக்குள் இருந்ததை அப்படியே எடுத்து சொல்லிவிட்டார். கர்த்தர் அதை கேட்டுக்கொண்டே நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் உங்களிடத்திலே காணப்படுகிற சில பராக்கிரமங்கள், கர்த்தருக்காக நீங்கள் செயல்படுகிற சில காரியங்கள், சில விஷயங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கிற அந்த அனுபவங்கள், ஆண்டவருக்காய் உத்தமமாய் வாழுகிற நிலைமைகளை எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்து உங்களுக்காக சில நன்மைகளை தரும்படி சித்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பயங்களை போக்கும் படிக்கும் நான் கேடகமாய் இருக்கிறேன், நீ பயப்படாத, பயப்படாத. பெரிய வெற்றி பெற்று வந்த ஆபிரகாமுக்கு ஏன் பயப்படாதன்னு ஒரு வார்த்தை சொல்லணும்? ஆனா கர்த்தருக்கு அந்த இருதயம் நன்றாக தெரிகிறது. அப்படிதான் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு வந்தாலும் ஆபிரகாம் உள்ளம் கர்த்தருக்கு தெரிந்தது. அது மட்டுமல்ல, உனக்கு மகா பெரிய பலன் என்று சொல்லுகிறார். இன்று கர்த்தர் உங்களுக்கும் அப்படிதான் சொல்லுகிறார். ஆனா அதெல்லாம் சொன்னாலும் நாம என்ன சொல்லுவோம்? என்னன்னாலும் எனக்கு அது நடக்கலையே ஆண்டவரே, எது இருந்தாலும் இது எனக்கு கிடைக்கவில்லையே ஆண்டவரே, இப்படியெல்லாம் இருந்தாலும் இது மட்டும் கரெக்டா இருந்திருந்தா எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் ஆண்டவரே, அதை நீங்க தரலையா ஆண்டவரே. ஆபிரகாம் அப்படிதானே சொல்றாரு, தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, பிள்ளையே தரலையா ஆண்டவரே, பெரிய பலம் பராக்கிரமம் எல்லாம் சொன்னாலும் எனக்கு வேண்டியது வரலையா ஆண்டவரே. அப்போ அது சின்ன மூளையில, மனுஷ மூளையில இருக்கிற ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற இந்த விஷயத்தையும் கர்த்தர் அல்லல் தட்டுவதில்லை. சில நேரம் நம்ம ஜெபம் அப்படி இருக்குது. அப்படித்தானே ஜெபம் பண்றீங்களா? என்னனாலும் எனக்கு இன்னும் தரலையா ஆண்டவரே, என்னனாலும் இதை நீங்க செய்து முடிக்கலையா ஆண்டவரே, வருஷம் 1 ஆக போகுது ஆண்டவரே, 2024 போய் இனி 25 வந்துட போதே, இவ்வளவு நாள்லையாவது செஞ்சிட மாட்டீங்களா ஆண்டவரே? கேட்குறீங்களா? தட்டிக்கிட்டே இருக்கிறீங்களா? யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை தட்டிக்கிட்டே இருக்கிறீங்க? ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தட்டுறீங்க இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு அதுக்கு முன்னால சொல்றாரு, நானே உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன், நீ பயப்படாத, பயப்படாம போராடு, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், மகா பெரிய பலனாய் இருக்கிறேன், உனக்கு நான் தான் ரிவார்டுன்னு சொல்றாரு. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, நாம் மனுஷீகத்தில் இருக்கிறபடினால் ஆபிரகாமை போல நம்முடைய காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். கூடாரத்துக்குள்ள எல்லாம் இருக்கிறோம். ஆபிரகாம் கூடாரத்துக்குள்ள இருக்கும்போது சாராளை பார்த்திருப்பாரு, அவளுக்கும் வயசாச்சுது. தன்னை பார்த்திருப்பாரு, தனக்கும் 85 வயசு ஆச்சுது. இனி எப்படி நடக்கும்? அப்புறம் ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி கண்ணாடி, நிலை கண்ணாடி இருந்ததுன்னா அதுக்கு முன்னால் போகும்போது அவருடைய தோற்றத்தை பார்த்துருப்பாரு. அச்சோ எவ்வளோ வயசாகி போச்சுது, நான் கிழவனா இருக்கிறேனே, ஆண்டோட்ட அப்படி தானே சொல்கிறாரு, நான் வயசாச்சுதே, இப்படி இருக்கிறேனே, அப்படி பார்க்க தோணும். சில பொருட்களை எல்லாம் பார்க்கும்போது ஐயோ இதெல்லாம் அனுபவிக்க எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்றெல்லாம், இப்படி அந்த கூடாரத்துக்குள் இருக்கும்போது அந்த கூடாரம் வரைக்கும் தான் பார்க்க முடியும். அதுக்கு மேலே பார்வை போகாது. அந்த குறுகிய இடத்துக்குள்ள இவைகளையே பார்த்து 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 வருத்தப்பட்டிருந்த ஆபிரகாம் வருத்தத்தை அப்படியே ஆண்டவரிடத்துல சொல்லிட்டான். அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்றான், தன்னுடைய காரியம், தன்னுடைய குடும்பத்தின் காரியம், தனக்கு பிள்ளை இல்லை, அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வழி உண்டா? நான் ஒரு ஆப்ஷன் சொல்லித்தரேன் ஆண்டவரே, இந்த எலியேசர் உமக்கு முன்பாக அவனை நீங்க இது பண்ணிருங்க அப்படின்னு வரைக்கும், ஏன்னா நீங்க இன்னும் புத்திர சந்தானம் அருளவில்லை, இதையா செஞ்சிருங்க அப்படி வரைக்கும் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். நாமும் அப்படி கேட்போம். சில காரியங்கள்ல பொறுத்து 5 மாசம் ஜெபம் பண்ணோம், 7 மாதம் ஜெபம் பண்ணோம், 8 மாதம் ஜெபம் பண்ணியாச்சு, 10வது மாதமும் ஜெபம் பண்ணியாச்சு, 11வது மாதம் வந்துருச்சு. இப்போ ஆண்டவரே நீர் அப்படிதான் செய்யாட்டி கூட இதையாவது வாய்க்கு பண்ணிரும் ஆண்டவரே,
நீர் அவ்வளோ ஒரு காரியத்தை நடத்தாட்டா கூட இதையாச்சும் எனக்கு தந்துராண்டர், இவ்வளவோ அது இந்த சின்ன விஷயத்தையாவது எனக்கு பண்ணிடும். அப்படி நம்ம கேட்குற நிலைமையில இருக்கிறோம் இல்லையா? கேட்கறது தப்பு இல்லை. ஆனால் நம்ம கூடாரத்தின் அனுபவத்தில் இருக்கிறதுனால நம்மை நாமே பார்த்து ஒரு சுயநலமாய் ஒரு சுய பச்சாதாபத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உலக மனுஷர் இப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருப்பதை வெறுத்து விடுவார்கள், ஒதுக்கி விடுவார்கள். ஒரு வியாதியில் இருந்தாலும் அப்படிதான். ஒரு வியாதியில் இருக்கும்போது படுக்கையில் படுத்திருப்போம், அவசரத்துக்கு எழும்புவோம், ஒரு தண்ணியை குடிப்போம், அப்புறம் ஏதோ பண்ணுவோம், படுத்துக்கொள்ளுவோம், ஒரு அவசரத்துக்கு எழும்பி போவோம். அப்படி போகும்போது கண்ணாடி இருந்தால் கண்ணாடி பார்க்கும்போது என்ன தோணும்? ஐயோ, இவ்வளோ உருக்குலைந்து போய்விட்டேனே, என் ரூபெல்லாம் மாறிடுச்சு, எப்படியோ நான் இருக்கிறேனே, இப்படி நான் வியாதிப்பட்டுட்டேனா அப்படின்னு அந்த கண்ணாடியை பார்க்கும்போது ஞாபகம் இந்த வசனத்தை கர்த்தர் தந்த போது எனக்கு எழும்பி அந்த கண்ணாடி முன்னால் அந்த ரொம்ப பலவீனமாக இருக்கும்போது போகும்போது அப்படி கண்ணாடி பார்த்தோன்னே எனக்கு அப்படி சிரிப்பு வந்து விட்டது. ஏன்னா எப்போ அப்படி தோணும், பார்த்தா இவ்வளோ இப்படி ஆயிடுச்சா, இப்படி நிலைமை ஆயிடுச்சா அப்படின்னு தோணும். ஆனால் இந்த வசனத்தை ஆண்டவர் தந்த பிறகு கண்ணாடியை பார்க்கும்போது என்னை அறியாமலே நான் சிரித்து விட்டேன். அப்போ இப்படி தான் நிலைமை. ஆபிரகாமுக்கு இப்படி தான் இருந்திருக்கும். அவருடைய குறைவான நேரத்திலே அந்த கூடாரத்துக்குள்ளே இருந்து அங்கே இருக்கிறத பார்த்து 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 தான் இருந்தார். இப்போ கர்த்தர் நம்மிடத்துல சொல்லுகிறது, அந்த 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். வெளியே அழைத்தார். ஹல்லேலூயா. கூடாரத்தில் இருந்த ஆபிரகாமோடு நல்ல வார்த்தையை கொண்டு பெரிய ரிவார்டோடு பெரிய சன்மானத்தோடு ஆண்டவர் கூடாரத்தில் தரிசனமானார். ஆனால் ஆபிரகாமின் நிலைமையை பார்த்து கர்த்தர் பார்த்தார், இவனை இப்படியே இந்த கூடாரத்தில் விட்டா சரி கிடையாது. அவன்கிட்ட சொல்றாரு இந்த 5வது வசனம் ஆரம்ப பகுதியில், அவர் அவனை வெளியே அழைத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியே கூப்பிடுற, நீ வெளியே வா, நீ உள்ள கிடந்தா சரி வராது. இப்படியே பார்த்து பார்த்து என்ன பண்ணுவ, நீ சோர்ந்து போவாய், உன் மனசு இப்படி தான் இருக்கும், அவிசுவாசம் வரும், வாக்குத்தத்தங்களை நம்ப முடியாது. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே முன்னால வந்து நின்று நானே உனக்கு கிஃப்டா வந்திருக்கேன்பான்னு சொன்னா கூட உன் கண்ணு அந்த பக்கம் என் மேல வரல, நீ வெளியே வா அப்படின்னு அழைச்சிட்டு போறார். வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார். நம்முடைய செய்தியின் தலைப்பு இன்னைக்கு இதுதான், அண்ணாந்து பார். அண்ணாந்து பார். அண்ணாந்து பார்க்கறதுனா எப்படி? இப்படி பார்க்கறதா? இல்லை. எப்படி பார்க்கறது? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கலாம். அண்ணாந்து பாருங்க பார்க்கலாம். நல்லா அண்ணாந்து பாருங்க. எவ்வளவு அண்ணாந்து பார்க்க முடியுமோ அவ்வளவு அண்ணாந்து பாருங்க. பார்க்க முடியுதா? சிலருக்கு கழுத்து மேலே போக மாட்டேங்குது. ஏன்னா நம்ம நேராக மட்டும் பார்த்து பழகிட்டோம், கீழே மட்டும் பார்த்து பழகிட்டோம். இப்போ என்னன்னா கழுத்து வலிக்கும். இந்த எக்ஸசைஸ் ரொம்ப நல்லதுங்க நமக்கு. இந்த மொத்தம் இதுக்குமே ரொம்ப நல்லது. அதனால ஒரேடியாக பார்த்துறாதீங்க, கொஞ்சமாக மேலே தூக்கி எவ்வளவு அண்ணார்ந்து பார்க்க முடியுமோ அவ்வளவு அண்ணாந்து பார்க்க பழகுவது, முயற்சிப்பது நல்லது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் இதை சொல்லியிருக்கார், நீ வெளியே வா, உள்ள இருந்தா என்னதான் பார்ப்ப, உன் கூடாரத்தை தான் பார்ப்ப. கூடாரம் இவ்வளோ உயரம் கூட இருக்காதுல்ல, ரொம்ப சின்னதாக இருக்கும், இப்படி தான் நீ பார்ப்ப. நீ முதல்ல வெளியே வா, வெளியே வந்து நீ வானத்தை அண்ணாந்து பார். ஏதோ ஒரு மரத்தை பாரு, இல்லை உன் கூடாரத்தை பாரு, இல்லை தூரத்தில் எட்டிப்பாரு. தூரத்தெல்லாம் பார்க்க சொன்னார் ஒரு காலத்தில். ஆனால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வானத்தை அண்ணாந்து பார், வானத்தை அண்ணாந்து பார். அந்த வானத்தை அண்ணாந்து பார்க்கணும் அப்படிங்கும்போது நமக்கு சாதாரணமாக நீங்கள் அப்படி அண்ணாந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ வேலை செய்வோம், இல்லை ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருப்போம். என்னதான் பண்ணாலும் அண்ணாந்து பார்க்கணும் அப்படிங்கும்போது இப்படி பார்ப்போம். அதுக்கு மேலே கஷ்டமாக இருக்குமா? உடனே நம்ம ஐயோ என்னை பார்க்க முடியலையே, இன்னும் பார்க்கணுமே அப்படியே நம்முடைய தலையை மேலே பார்த்து கொண்டு போயிட்டே இருப்போம். அந்த நேரத்தில் நம்முடைய கவனம் எந்த கவலையில் இருந்தாலும் எந்த பாரத்தில் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் அங்கே வராது. நீங்கள் செய்து பாருங்க. நம்ம கவனம் எங்கே வரும் தெரியுமா? வானத்தை பார்க்கணுமே, இன்னும் பார்க்கணுமே, அண்ணாந்து பார்க்கணுமே, என்ன தெரியலையே. அதை தான், அந்த காரியத்தை குறித்து தான் நம்முடைய சிந்தனை அதற்கு நேராக தான் போகுமே தவிர மற்ற காரியங்களை குறித்து நம்முடைய கவனம் இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. அப்ப அண்ணாந்து பார்க்க வேண்டியது எவ்வளவு ஒரு அவசியமான விஷயமா இருக்கிறது. கர்த்தர் அதை ஆபிரகாமிடத்தில் கண்டார். இவனுக்கு இனி அண்ணாந்து பார்க்க வைக்கணும், வச்சாதான் அந்த மகிமை
கண்டு ஒரு வாக்குத்தத்தத்தின் மேல ஒரு பற்று இவனுக்கு உண்டாகும் என்று சொல்லி வெளியே அழைத்தார். வெளியே அழைத்தார். இன்னைக்கு நம்மையும் அப்படிதான் கூடாரத்தை விட்டு வெளியே வரும்படி அழைக்கிறார். குணசாலியா கூடாரவாசியா இருக்கணும், உண்மைதான். ஆனா இப்போ என்ன கூடாரத்துக்குள்ள இருக்கிறோம்? ஒரு சுயநலமாகிய கூடாரம், ஒரு சுய பச்சாதாபமாகிய கூடாரம். எனக்கு தான் பிரச்சனை, எனக்கு தான் கவலை, எனக்கு தான் வருத்தம். ஏன் வயசுல இந்த மாதிரி வியாதிப்பட்டு யாராவது கஷ்டப்படுறாங்களா? இவ்வளோ வயசானவங்க கூட எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, இந்த வயசுல நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே நினைக்கிறீங்களா? இளம் வயதுடைய பிள்ளைகளே, நீங்க நினைப்பீங்க எங்க அம்மாலாம் எத்தனை வயசு வரை எவ்வளோ வேலை செஞ்சாங்க, நான் உங்கள் வயசுல பாதி வயசு கொஞ்சம் அப்படிதான் வந்திருக்கேன், ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இப்போ என்னதான் செய்வனோ தெரியலையே அப்படி நினைக்கிறீங்களா? உங்களையே பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். எவ்வளவோ காரியங்களை உங்களை கொண்டு ஆண்டவர் செய்கிறார். நீங்க வீட்டில் போனப்புறம் ஒரு பேப்பரை எடுத்து வச்சு உட்கார்ந்துருந்து ஒருவேளை விளக்கமா விலாவாரியா எழுதாவிட்டாலும் 1 2 3 4ன்னு நம்பர் போட்டு இந்த வருஷம் போதும், வருஷத்துல நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க, உங்களை கொண்டு ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சார், ஒவ்வொரு நாளும் உங்களை கர்த்தர் எப்படி நடத்தினார், வழக்கமான வேலைகளில் நீங்க எப்படி செஞ்சீங்க, ஒவ்வொரு இடங்கள் போக வேண்டியது, ஒவ்வொரு காரியங்கள் செய்ய வேண்டியது, சில பிரச்சனைகளை சமாளித்தது, எப்படி நடந்து கொண்டீங்க, எப்படி நீங்க அந்த காரியங்களில் வெற்றி கொண்டீர்கள், இதெல்லாம் ஜஸ்ட் நோட் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு கூடாரத்தை விட்டு நீங்க வெளியே வந்துருவீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னன்னா அந்த கூடாரத்திலே அடைத்து கொண்டு இருக்கிறோம். வியாதி வந்து விட்டது என்றால் வியாதி என்கிறத கூடாரமா போட்டு உள்ளே உட்கார்ந்துறோம். எனக்கு தான் கஷ்டம், இதுல இருந்து முடியாது, இதுக்கு மேல எனக்கு முடியாது, இப்படியே நம்மை நாம் மட்டுப்படுத்தி கூடாரத்துக்குள் அடைத்திருக்கிறோம். சில இழப்புகளினால் பாதிக்கப்பட்டவர்கள், சில கஷ்டங்கள் நஷ்டங்களை அனுபவித்த தேவ பிள்ளைகள் அதற்குள்ளாகவே அதையே ஒரு கூடாரமாக மறைவாக வைத்துக்கொண்டு இனிய வாழ்க்கையில எழுந்தரவே முடியாது, இவ்வளோ ஆயிரங்கள் இவ்வளோ லட்சம் பணம் நஷ்டமாயிட்டனே, இனி எப்படி நான் எழும்ப முடியும், இனி எப்படி இந்த விஷயத்துல நான் மீண்டு வர முடியும், இப்படி எனக்கு ஒரு வீணான நிந்தை பழியான பெயர்கள் வந்துவிட்டது, இனி நான் எப்படி சமுதாயத்தில் முன்ன வர முடியும் என்று கூடாரத்தில் அடைத்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்றாரு, வெளியே வா, கூடாரத்திலிருந்து நீ வெளியே வா. சும்மா வெளியே வந்து அப்படி பரபரன்னு முழிச்சிட்டு இருக்கிறதுக்கு இல்ல, வானத்தை அண்ணார்ந்து பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் அழகா சொல்றாரு, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை உன்னால எண்ணக்கூடுமானால் எண்ணு. சேலஞ்ச் பண்றாரு ஆபிரகாம்கிட்ட. முதல்ல போய் ரொம்ப அன்பா ரொம்ப பரிவா, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன்ப்பா, நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன்ப்பா, நான் உனக்காக இருக்கிறேன்ப்பான்னு சொல்லி அவ்வளோ இறங்கி போய் அவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு வந்து படுத்து பரிதாபமா அப்படி படுத்திருந்திருப்பார். அதான் கர்த்தர் பாவம் பார்த்து இறங்கி வந்திருக்கிறார். வந்தவருக்கு சரியான பதிலை சரியான மறுபதியில கொடுக்கல, ஆனாலும் கர்த்தர் விடலை, இரக்கம் உள்ளவர் அல்லவா. வெளியே கூட்டிட்டு போய் அந்த நட்சத்திரங்கள் தன் கையின் கிரியைகளின் மகிமையை சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்றார். ஆபிரகாமே, அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை பார், எண்ண கூடுமானால் எண்ணு, முடியுமா நீ எண்ணி பார். எண்ணி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யாராவது சின்ன பிள்ளைகளை எண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளை எண்ணியிருக்கோம். எண்ணி பார்ப்போம்னு சொல்லி அப்படி 1 2 3 4 5ன்னு சொல்லும்போது 4 எண்ணு இடத்துல இன்னொரு நட்சத்திரம் தெரிகிற மாதிரி கண்ணில் தெரியும். அப்புறம் அதை விட்டுட்டு திருப்பி எண்ணுறது. நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? எண்ணவே முடியாது. அதான் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறார். நட்சத்திரத்தை எண்ண கூடுமானால் உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. என்னப்பா, நீ இத்தனை பாயிண்ட் வச்சு நீ என்கிட்ட சொல்லிட்டியே, உன் கூடாரத்துக்குள்ள உட்காந்து நான் உனக்கு தரல எல்லாம் சொல்லிட்டியே, இப்ப பாரு, நான் உனக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறேன், குறித்த காலத்தில் அதை நிறைவேற்றுவேன், இப்போ நீ பாரு, என் கையின் கிரியை நீர் எண்ணி பாரு பார்க்கலாம். ஆண்டவர் சொன்ன உடனே நிச்சயமா ஆபிரகாம் எண்ணி பார்த்துருக்கவே மாட்டார், என்றதுக்கே முயற்சித்திருக்க மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த வசனத்திலே நம்ம பார்க்குறோம், 6வது வசனத்துல, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பார்த்தீர்களா? ஆபிரகாம் ஒரு கூடாரத்துக்குள்ள இருக்கிறார். கூடாரத்துக்குள்ள இருக்கும்போது அவருடைய காரியங்கள், தன்னை குறித்து, தன்னுடைய நினைவுகள், தன்னுடைய இல்லாமைகளை குறித்த நினைவு, அந்த இல்லாமையை எப்படியாவது சரி செய்யலாமா அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா. இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை சொன்னாரு, உன் தலைய என்ன பண்ணு, மேலே பார், அண்ணாந்து பார். பல நேரங்களில் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நம்ம பைபிளில் பார்க்கிறோம். ஏறெடுத்து பார்க்க சொல்றார். நீ கொஞ்சம் அப்படி பார், நல்லா பார், எட்டி பார்,
கொஞ்சம் அங்கெல்லாம் பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா இந்த இடத்துல வேற எதையும் ஆண்டவர் சொல்ல, நீ என் கையின் கிரியை பார்க்கும்படி வானத்தை அண்ணாந்து பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் சில மனதின் ஆழத்தில் ஒரு எண்ணத்தோடு, நீங்க ஒருவேளை வெளியே சொல்ல மாட்டீங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி நான் கர்த்தரை குறித்து குறை சொல்லுவது என்று வெளியே சொல்ல மாட்டோம். ஆனா எந்த ஒரு விண்ணப்பம் செய்தாலும், எந்த ஒரு நற்கிரியை செய்தாலும் கடைசியில மனதின் ஆழத்துல ஆனாலும் கர்த்தாவே, அப்படி ஒரு எண்ணம் வருகிறதா? இருந்தாலும் ஏசப்பா இப்படியும் எனக்கு ஒரு நிலைமை இருக்குது ஆண்டவரே என்ற ஒரு எண்ணம் ஆழத்தில் வருகிறதல்லவா, உள்ளத்தின் ஆழத்துல வருகிறதல்லவா. எவ்வளவு காரியங்கள் கர்த்தருக்காக ஊக்கமா செய்றீங்க, உற்சாகமா செய்கிறோம், பலனோட செய்கிறோம், முழுமனதோட தான் செய்கிறோம். எல்லாம் முடித்த பிறந்த ஆபிரகாமை போல ஆழ் மனதில் ஒரு நினைவு, அதை தான் நிறைவாக்குறதுக்கு ஆண்டவர் வந்து நின்றார். ஆண்டவர் பாதியில விட்டுட்டு போகல. ஆபிரகாம் அந்த மன குமுறலை ஆண்டவர்கிட்ட அழகா சொல்றாரு. ஆண்டவர் விட்டு விட்டு போகவில்லை, அழகா வானத்தை அண்ணாந்து பார்க்கும்படி செய்து அவனில் ஒரு நீதி உண்டாகும்படி செய்து விட்டார். நீதியாக எண்ணினார், அதை கவுண்ட் பண்றார் அப்படின்னு. அது இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று ஈசாக்கை பலியிடும்போது சொன்னாரே, அது போல இப்போ உனக்குள்ள நீதி இருக்குது, அந்த நீதியை எண்ணுகிறார், அதை கணக்கில் சேர்க்கிறார் அவருடைய கணக்குல. முதல்ல பார்க்கும்போது ஆபிரகாம் என்ன இப்படி பேசுறார் அப்படின்னு நமக்கு தோணும் கூடாரத்துக்குள்ள. ஆனா வெளியே வந்து நட்சத்திரங்களை பார்த்த பிறகு ஆபிரகாம் நீதியாய் அவனுக்குள்ளாய் நீதி இருக்கிறதை கர்த்தர் கண்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் அந்த ஒரு எண்ணத்தோட தான் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை? எப்படியும் இருக்கட்டும், அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் தானே அழைத்து நடத்துகிறார். இன்றைக்கு பலருக்கு பலவீனம், பலவிதமான சூழ்நிலைகள், போராட்டங்கள், கொஞ்சம் ஒவ்வொரு வருத்தமான நிலைமைகள் இருக்கிறது உண்மைதான். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. அவர் கரெக்டா உங்களுக்கு வந்து தரிசனமாவார். அவர் சரியான நேரத்தில் உங்களுக்கு வார்த்தைகளை தருவார். இல்லை என்கிட்ட ஒண்ணுமே பேசலன்னு சொன்னீங்கன்னா சில நேரம் தாமதிப்பார், சில நேரம் நம்மளை அப்படியே அவர் பார்த்து கொண்டே இருந்துட்டு ஒன்றும் பேசியிருக்க மாட்டார். ஆனால் சில நேரத்தில் அவர் பேசுவது நமக்கு கேட்காமல் இருக்கலாம். இதில் ஆபிரகாம் கூட இப்படி ஒரு வார்த்தை கர்த்தர் வந்து சொன்ன பிறகு தன்னுடைய காரியத்தை தானே சொன்னார். அப்போ நாமும் அதை போன்றவர்கள் தான். அப்போ நாமும் அப்படிதான் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை தள்ளி விடுகிறதில்லை. ஆனால் அவரை நிந்திக்கவோ, அவரை மறுதலிக்கவோ, அவரை விட்டு விலகவோ கூடாது. அவரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தின் பாரத்தை அவரிடத்தில் சொல்லுவதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் மனுஷர்கிட்ட மட்டும் சொல்லாதீங்க. ஆண்டவர் எனக்கு என்ன இதை செய்யலையேன்னு மனுஷர்கிட்ட சொல்லாதீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆபிரகாம் நேரடியா பேசிட்டாரு. தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லைன்னு சொல்லிட்டார். அப்போ எப்படி ஒரு நல்ல நெருக்கம் இல்லாட்டா பேச முடியுமா? யார்கிட்டையோ போய் நம்ம ஏதோ பேசுவோமா? பேச மாட்டோம். நெருக்கம் பண்ணவங்கிட்ட தான் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை திறப்போம் இல்லையா? அப்போ ஆபிரகாமும் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். அவர் தீர்க்கதரிசி. அப்போ அவர் ஆண்டவர்கிட்ட மட்டும் அதை ஷேர் பண்றார், எனக்கு இன்னும் அருளவில்லை. ஆனா ஆண்டவர் உடனே வெளியே கொண்டு வந்துட்டார். வானத்தை அண்ணாந்து பார்க்க வச்சிட்டார், நட்சத்திரங்களை காண்பித்து கொடுத்தார். ஆபிரகாமுக்குள் ஒரு நீதி உண்டானது. ஆமா, ஆண்டவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் தேவனுக்கு நீதியாக எண்ணப்பட வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் நிச்சயமா கர்த்தர் செய்வார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு ஈசாக்கை கொடுக்கவில்லையா? கொடுத்தார். ஈசாக்குக்கும் இதே வார்த்தைகளை சொல்றார், நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்புறம் மோசே சொல்றாரு, இவ்வளவு நட்சத்திரம் போல திரளான ஜனமாக தம்முடைய ஜனத்தை திரட்சியாக்கினார் என்று. அப்போ அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. இப்போ நமக்கு கத்த தந்த வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்ற வல்லவர். ஆபிரகாம் தேவனை முழு நிச்சயமாய் நம்பினான். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பினான், விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட அதுதான் எதிர்பார்க்கிறார். இந்த வருஷத்தின் இறுதி பகுதியில வந்திருக்கிறோம். எத்தனை வாக்குத்தத்தங்கள் தேவன் தந்திருக்கிறார். நீங்கள் பிறந்தப்பமே இல்லை பிறக்கும் முன்பாகவே உங்கள் பெற்றோருக்கு உங்களை குறித்து வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாம். இல்லவென்றால் உங்களுக்கு தேவன் தந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்டப்போ, அபிஷேகம் பெற்றப்போ, ஞானஸ்நானம் பெற்ற போது, இல்லை சில சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த போது சில வாக்குத்தத்தங்கள், இல்லையென்றால் சிலவற்றுக்காக ஜெபிக்கும் போது, பாரப்படும் போது, சில சூழ்நிலைகளை குறித்து எவ்வளோ வாக்குத்தத்தங்கள் தேவன் தந்திருக்கிறார்.
சிலர்லாம் நிறைய எழுதி வச்சிருக்கிறீங்க, மறக்காதீங்க. இந்த வருஷ இறுதி பகுதியில் அதெல்லாம் சொல்லி 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 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நட்சத்திரத்தை பார்த்த ஆபிரகாம் நட்சத்திரத்தை பார்த்து எண்ணிக்கிட்டு இருக்கவில்லை, உடனே தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க ஆயத்தமாவோமா? இன்னைக்கு எந்த காரியத்திலே தேவனை விசுவாசிக்கும்படி எதிர்பார்க்கப்படுகிறீர்கள்? அண்ணாந்து பாருங்க, அண்ணாந்து பாருங்க. அண்ணாந்து பார்க்கும்போது சுற்றிலும் உள்ள எந்த காரியமும் நமக்கு தெரிய போவது இல்லை. சிந்தனை கூட நாம் எதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதற்கு நேராக தான் நேராக்கப்படுகிறது. எந்த கூடாரத்துக்குள் உங்களை அடைத்து கொண்டிருக்கிறீர்கள் தேவ பிள்ளைகளை? கூடாரத்தை விட்டு வெளியே வாங்க, கூடாரத்தை விட்டு வெளியே வாங்க. துக்கத்தின் கூடாரத்துக்குள்ள அடைந்து போய் கிடக்கிறீர்களா? நம்பிக்கை இல்லாத ஒரு கூடாரத்தை வச்சு அதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு இருக்கிற சரீர வியாதியையே கூடாரமாக்கி கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல, உங்கள் பலவீனமான அந்த சரீரத்திலே தேவ பலன் உங்கள் மேல் இறங்கி அது உங்களை கூடாரமாக நிரப்பும் 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 நிரப்பும். ஆமென். கிறிஸ்துவின் வல்லமை என்னில் பரிபூர்ணமாக அது இறங்குகிறதுனால தான் என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். என் பலவீனத்தை கூடாரமாக்கி நான் அதுக்குள்ள படுத்து கிடக்கிறேன்னு சொல்லல. இன்னைக்கு எந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளின் நிமித்தமாய் வந்த துக்கம், புருஷனாருடைய பொறுப்பற்ற காரியங்களினால நடக்கைகளினால் வருகிற வேதனைகள், துக்கம், குடும்பத்தின் சிலரால் அவமதிக்கப்படுவதால் நிந்திக்கப்படுவதால் ஏற்படுகிற வருத்தங்கள், எதை வைத்து உங்களை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களை வெளியே வரும்படி அழைக்கிறார், வெளியே வரும்படி அழைக்கிறார். வானத்தை அண்ணாந்து பார் ஆபிரகாமே, வானத்தை அண்ணாந்து பார். நட்சத்திரத்தை உன்னால் எண்ணக்கூடுமானால் எண்ணு. அவர் சேலஞ்ச் பண்றார். ஓ, இந்த மகா பெரிய பரலோகத்தின் தேவன் நமக்கு முன்பாக வந்து நின்று இப்படி சொல்ல நமக்கு என்ன இருக்கிறது? ஆனால் அவர் நம் சிருஷ்டிகர் அல்லவா, நம் பிதா அல்லவா, நம் அப்பா அல்லவா? அவர் இறங்கி வந்திருக்கிறார், நமக்கு முன்பாக வந்து நிற்கிறார். அண்ணாந்து பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களுடைய கண்களை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியுடைய கைகளை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. அப்படி சொல்ல முடியுமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? உங்ககிட்ட இருந்து தான் எனக்கு ஒத்தாசை அப்பா. என் கூடாரத்தில் எதையோ நான் பார்த்து பார்த்து மனம் நொந்துட்டு நான் இனி இருக்க போறது இல்லை. நான் உங்களை நோக்கி பார்ப்பேன், உங்களை நோக்கி பார்ப்பேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர், வல்லமை உள்ளவர், அவரால் முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. உம்மால் கூடும், உம்மால் கூடும், உம்மால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை அண்ணாந்து நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த முகம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர் உங்களுக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர். அதை அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நிறைய தந்திருக்கிறாரா? பரவாயில்ல, டெய்லி டெய்லி இந்த வருஷத்தின் இறுதி பகுதியில் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிருங்க. தந்த வாக்கு தத்தத்தெல்லாம் சொல்லி சொல்லி இதை நிறைவேற்ற நிச்சயமாய் உம்மால முடியும்ப்பா. நீ நிறைவேற்ற வல்லவர் என்று நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீ நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. அதை சொல்லி 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபலராதரபோரியான் தலரமோ ஷரபோதிரி பிக்கபலபரபா, ரிபலராதரபோரியான் தலரபோ ஷரபோதிரி பிக்கபலபலபரபா. ஹல்லேலூயா. நம்புவீன் இயேசுவை, நம்புவீன் இயேசுவை, நம்புவீன் இயேசுவை, நம்புவீன் இயேசுவை, நம்புவீன் இயேசுவை, நம்புவீன் இயேசுவை, நம்புவீன். அறிக்கை பண்ணுவோம். நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. இயேசுவை நம்புவேன், இயேசுவை. தைரியமா
தைரியமா சொல்லுவோம், என் பிரச்சனைக்கு நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே, என் வியாதிக்கு நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே, என் பலவீனம் மாறும்படி நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே, நான் அதையும் இதையும் பார்த்து கொண்டு சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே, நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே, நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, என் பிரச்சனைகளுக்கு நீர் பரிகாரி என்பதை நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, உம்மையே நோக்குகிறேன் அப்பா, இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் உம்மையே நான் நோக்குகிறேன் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷை பேசி ஆமென். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர். ஆமென். ஷபபபரபோ திரிபிக பலபலபரபா ரிகலராதரபோரியான் தலரபா ரிமலரான் தலரபா. சூழ்நிலையும் வாக்கு தத்தத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்காதீங்க, சூழ்நிலையும் வாக்கு தத்தத்தையும் ஒத்து பார்க்க வேண்டாம். சூழ்நிலைகளை காட்டிலும் வாக்கு தத்தம் பண்ணினவர் பெரியவர், வாக்கு தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர், நிறைவேற்ற வல்லவர். நம்மிடத்திலே குறைவுகள் அவருக்கு பிரியமற்றவைகள் வாக்குத்தத்த நிறைவேற தடையா இருக்குமானால் தாழ்த்தி அவரிடத்தில் இரக்கத்தை கேட்போம். மற்றபடி தைரியமா வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணுவோம், அண்ணாந்து பார்ப்போம். நட்சத்திரங்களை உண்டாக்கினவர், நட்சத்திரங்களை காட்டிலும் ஆமென் மகிமையான இடங்களை வாசம் பண்ணுகிறவர், மகிமையானவர். ஆமென், ஹல்லேலூயா. மகத்துவமான கிரியைகளை செய்கிறவர். ஆமென். நட்சத்திரங்களை எல்லாம் பெயரிட்டு அழைக்கிறவர், அதை லக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணுகிறவர். அந்த வல்லமையுள்ள கர்த்தர் தான் நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் பொய்யுரையாத தேவன். ஆமென். அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் சொன்னதை செய்கிறவர். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை என்று சொன்னாரே. இந்த வேதத்துல இதையெல்லாம் நமக்காக தானே எழுதி வைத்திருக்கிறார். செய்கிறார், செய்கிறார், இன்னும் செய்கிறார். அவரை நோக்கி மாத்திரம் பார்த்து கொண்டிருப்போம். கூடாரம் அடித்துக்கொண்டு கண்களை சுழற்றி கொண்டு இருக்க வேண்டாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல பகல் வேலைக்காக, இந்த பெண்கள் ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 11 மாதம் அளவும் எங்களை எவ்வளோ ஆச்சரியமாய் நடத்தி வந்தீர், காத்து வந்தீர். எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆனால் வாழ்க்கை பாதையிலே நாங்கள் சந்திக்கிற சில சூழ்நிலைகளை எங்களுக்கு கூடாரமாக வைத்துக்கொண்டு அதற்குள்ளாகவே நாங்கள் போட்டு எங்கள் காரியங்களை எங்கள் நினைவு அலைகளை சுழற்றி கொண்டு இருக்கிறோம், கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களை மன்னியும் அப்பா. ஆபிரகாமை வெளியே அழைத்தீர், அண்ணாந்து பார்க்க சொன்னீர் அப்பா. அவரிடத்திலே விசுவாசிக்கும்படியான ஒரு கிரியை கட்டளையிட்டீர். அந்த விசுவாசத்தை நீதியாக நீர் எண்ணினீர். நாங்களும் அந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அப்பா, நிற்கிறோம் அப்பா, நிற்கிறோம் அப்பா. உம்மையே நோக்கி பார்த்து, நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய, எங்கள் விசுவாசம் பெருக நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். உம்முடைய கிருபை எங்களுக்கு கட்டளையிடும். இந்த நாட்களிலே சில காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் வைத்து உம்முடைய சமூகத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவைகளுக்கெல்லாம் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருவீராக. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதே. உடைய பிள்ளைகளுக்கான நன்மையானவைகளை அங்கே நீங்க உருவாக்கி கொண்டிருக்கிறீர், அதை இறங்கி வர செய்து கொண்டிருக்கிறீர். ஏற்ற நேரத்தில் பெற்றுக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்த கிருபை தந்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தரும் ஜனத்தை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும், கிருபைக்குள்ளாய் மறைத்து கொள்ளும், கண்களை எப்போதும் உமக்கு நேராய் நோக்கி கொண்டிருக்க கிருபைகளை தந்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தேவ ஆசீர்வாதங்களால் நிரப்புவாராக. ஆமேன், ஆமேன்.